தொலைபேசி எண் 0442247866. இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற இந்த பேராபத்துகளை, இந்த சோதனைகளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், சுனாமி என்ற பெயரிலே மழையின் மூலமாக வெள்ளம், அல்லது மழையே இல்லாமல் வறட்சியின் மூலமாக மரணிப்பு, அதுபோன்று பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், இப்படி தொடர் அல்லாஹ்வுடைய சோதனைகளை இந்த வரலாறு மனித சமுதாயம் சந்தித்துக் கொண்டே வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கின்ற அந்த கேள்வி நம்மை பார்த்து கேட்பதை போன்று இல்லையா? உங்களுக்கு பயம் இல்லையா? நீங்கள் வசிக்கின்ற பூமியிலே உங்களை நாம் அப்படியே சுருகிக் கொள்வோம் என்று. உங்களுக்கு பயம் இல்லையா? வானத்திலிருந்து கல் மழையை இறக்கி உங்களை அழித்து விடுவோம் என்று. என்னை நீங்கள் பயமற்று நீங்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்ற அந்த கேள்வி நம்மை பார்த்து கேட்பதை போன்று இல்லை. இன்று வாழக்கூடிய நம் சமூகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பது போன்று இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீசுகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளிலே வருங்காலத்தில் நடக்க இருக்கின்ற அந்த சோதனைகளை குறித்து அவர்கள் சொல்லி இருக்கின்ற செய்திகளை பார்க்கும்போது, ஏன் இன்று இப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை, ஒரு செயின், ஒரு மாலையிலே கோர்க்கப்பட்ட மணி மாலை, மணிகளை கொண்டு கோர்க்கப்பட்ட அந்த மாலை, அதனுடைய ஒரு புறத்தை நீங்கள் வெட்டிவிட்டால் எப்படி அந்த மணிகள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக விழுமோ, அப்படி அல்லாஹ்வுடைய சோதனை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த ஒரு ஆண்டும் அல்லாஹ்வுடைய பெரிய சோதனையை இந்த சமூகம் சந்திக்காமல் விட்டதில்லை. கடுமையான இழப்புகள், கடுமையான சோதனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பாவங்களை நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார்கள். இந்த பாவங்கள் சமுதாயத்திடத்திலே பரவிவிட்டால், இந்த குற்றங்கள் சமுதாயத்திடத்திலே மலிந்து விட்டால் இப்படிப்பட்ட சோதனைகள் வந்துதான் ஆகும். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ இராணுவங்களை மனிதன் தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம். அந்த இராணுவத்திற்கு பெரும் பெரும் ஆயுதங்களை அவன் தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம். எதிரி நாட்டு இராணுவம் தன்னை எப்படி அழிக்க வரும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவன் சேட்டலைட், ரேடார் போன்ற கருவிகளை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதனை எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய தண்டனை எப்போது வரும்? அல்லாஹ் எப்படி அழிப்பான் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அறிவு மனிதனுடைய அறிவுக்கு மேலானது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி மனிதனுடைய சூழ்ச்சியை மிகைத்தது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்தின் மீது, தன்னுடைய காரியத்தின் மீது அவன் மிகைத்தவன். அவனை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. ஜின்கள், மலக்குகள், மனிதர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய அதாபை தடுக்க நாடினால் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து தப்பிக்க நாடினால் தப்பிக்க முடியாது, அல்லாஹ் நாடாமல். நூஹ் நபி அவர்களுடைய அந்த வார்த்தையை பாருங்கள். மகன் கூறுகிறார், தந்தையே, சஆவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மா. மழை, இந்த தண்ணீரிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய உயரமான மலையின் மீது நான் ஓடி ஏறிக்கொள்வேன். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹ் இல்லா மர் ரஹிம ரப்பி. மகனே, நீ நினைப்பது போன்று அல்ல. நீ நினைப்பது, நீ திட்டம் போடுவது போன்று கிடையாது. இன்றைய தினம் அல்லாஹ் யாரின் மீது கருணை காட்டினானோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். அல்லாஹ் யாரை பாதுகாக்க வேண்டும் என்று நாடினானோ, யாரின் மீது கருணை காட்டினானோ அவர்கள்தான் பாதுகாப்பு பெற முடியும். உன்னுடைய திட்டத்தால் நீ தப்பிக்க முடியாது.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அந்த வெள்ள பிரளயத்தில் அழிக்கப்பட்டானா இல்லையா? வஹால பைனஹுமல் மௌஜ், அலை அந்த இருவருக்கும் இடையிலே குறுக்கே வந்தது. ஃபகான மினல் முக்ரகீன், அவன் மூழ்கடிக்கப்பட்ட வேதனைக்குண்டான சமுதாயத்தில் ஒருவனாக ஆகிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள் இவன் செய்தாலும், நல்ல காரியங்களிலே இவன் திளைத்திருந்தாலும், அல்லாஹ் என்னை நீ தண்டித்து விடாதே, யா அல்லாஹ் என்னை நீ சோதித்து விடாதே, உன்னுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பயம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்கள். அல்லாஹும்ம இதா அரத்த பிகௌமின் ஃபித்னதன், அல்லாஹும்ம இதா அரத்த பிகௌமின் ஃபித்னதன் ஃபதவஃபனா غير مفتونين غير خزايا ولا ندامة. யா அல்லாஹ், ஒரு சமூகத்தாரை நீ தண்டிக்க நாடினால், நீ அவர்களுக்கு உன்னுடைய வேதனையை இறக்க நாடினால், ஃபதவஃபனா غير مفتونين, அந்த வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நிலையில் எங்களை நீ கைப்பற்றிக்கொள். அந்த வேதனையிலே சிக்கி அழிவதிலிருந்து எங்களை நீ உன் பக்கத்திலே ஏற்றுக்கொள். غير خزايا ولا ندامة, கேவலம் அடைந்தவர்களாக அல்ல, கை சேதம் நஷ்டப்பட்டவர்களாக அல்ல. யா அல்லாஹ், அந்த சோதனை அந்த சமுதாயத்திற்கு வருவதற்கு முன்னால் எங்களை நீ உன் அளவிலே ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக்கொள், எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றிக்கொள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எப்போது ஒரு சமூகத்தை சோதிக்கின்றான், அல்லாஹ் எப்போது ஒரு சமூகத்திற்கு வேதனையை இறக்குகிறான்? இரண்டு விதமான சூழ்நிலைகள். ஒன்று, முந்தைய சமூகத்திலே என்ன பாவங்கள் என்ன குற்றங்கள் இருந்தனவோ அந்த குற்றங்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வருமையானால் அப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனையை இறக்குவான். முந்தைய சமூகத்தில் இருந்த பாவங்கள், அவற்றிலே மிகப்பெரிய பாவம் என்ன? அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், ஷிர்க், அல்லாஹுவை நிராகரித்தல், நபிமார்களை பொய்ப்பித்தல். இது ஒரு பக்கம். இது அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள பாவங்கள். அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், அல்லாஹுவை மறுத்தல், நபிமார்களை பொய்ப்பித்தல். இரண்டாவது ஒரு பாவம். இந்த பாவங்கள் என்ன? ஒழுங்கீனங்கள், சமூக சீர்கேடுகள் பரவலாகி விடுமே ஆனால், குறிப்பாக விபச்சாரங்கள் சமுதாயத்திலே பரவி விடுமே ஆனால், மறுமை வாழ்க்கையை மறந்து இந்த உலக வாழ்க்கையிலே ஆடல் பாடல் இன்பங்கள், இந்த அற்ப இன்பங்களிலே மூழ்கி விடுவார்களே ஆனால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரெண்டு சூழ்நிலைகளிலும் அவனுடைய வேதனையை சமுதாயத்தின் மீது இறக்குவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து என்று வரும்போது இரு சாராரையும் அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும். ஒன்று உம்மத்துல் இஜாபா, மற்றொன்று உம்மத்துத் தஅவா. உம்மத்துல் இஜாபா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தவர்கள் முஸ்லிம்கள், இவர்களை உம்மத்துல் இஜாபா என்று சொல்லப்படும். இன்னொரு உம்மத்துத் தஅவா, அதாவது யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகுள்ள எல்லா சமுதாயத்தவர்கள், கருப்பர்கள், வெள்ளையர்கள், சிவப்பர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அரபியர்கள், அரபி அல்லாதவர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொள்ளும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இது குறித்துத்தான் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். பல ஹதீசுகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்று ஏற்படுகின்ற இந்த சோதனைகளுக்கு உலக மக்கள் என்னென்ன காரணங்களை சொன்னாலும்
அவர்கள் என்னென்ன கண்டுபிடிப்புகளை சொன்னாலும் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் உண்மையான காரணங்கள் அல்ல. காரணம், அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? கடல் தானாக மாறுகிறதா? பூமி தானாக பிளக்கிறதா? மழை தானாக பொழிகிறதா? சூரியனின் வெப்பம் தானாக கூடுகிறதா? குளிர், சந்திரனின் குளிர்ச்சி தானாக கூடுகிறதா? இல்லை, இவற்றை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இவை ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணு அளவு கூட தன்னிலே எந்த மாற்றத்தையும் நடத்தி காட்ட முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் சூரிய கிரகணம் ஏற்படாது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படாது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் பூமியிலே பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் ஏற்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அந்த பூமிக்கு கட்டளை இடுகின்றான், அல்லாஹ் காற்றுக்கு கட்டளை இடுகின்றான், அல்லாஹ் கடலுக்கு கட்டளை இடுகின்றான், அல்லாஹ் மழைக்கு, மேகத்திற்கு கட்டளை இடுகின்றான். அந்த மேகம், அந்த காற்று, அந்த மழை, அந்த நெருப்பு, அந்த சூரியன், அந்த பூமி அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துகின்றன. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அவை இயங்குகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை பாருங்கள். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஜாமிஉ திர்மிதியினுடைய 2905வது ஹதீஸ். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வலதன்ஹவுன்ன அனில் முன்கர் أو ليوشكن الله أن يبعث عليكم عقابا منه ثم تدعونه فلا يستجاب لكم. முதல் ஹதீஸ். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மக்களுக்கு நன்மையை ஏவுங்கள், தீமையிலிருந்து மக்களை தடுத்துக் கொண்டே இருங்கள். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் உங்கள் மீது வேதனையை, தண்டனையை இறக்குவான். நீங்கள் அப்போது பிரார்த்திப்பீர்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவீர்கள், உங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கப்படாது. நீங்கள் கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே ஒன்றை கவனிக்க வேண்டும். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் வேதனை இறக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற அந்த வாசகத்திலே ஒரு கருத்து உணர்த்தப்படுகிறது. அது என்ன கருத்து? அதாவது மக்கள் நன்மையை மறந்திருப்பார்கள், மக்கள் நன்மையை விட்டு விலகி தூரமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை விட்டு விலகி இருப்பார்கள். அவர்களை நன்மையின் பக்கம் அழையுங்கள், அவர்களுக்கு நன்மையை நீங்கள் சொல்லுங்கள், கட்டளையிடுங்கள். லதஅமுருன்ன, கட்டளையிடுதல், அவர்களை நீங்கள் வற்புறுத்துதல், வலியுறுத்துதல். சும்மா ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கு மேல என்னுடைய கடமை முடிஞ்சு விட்டது என்று முடித்துக் கொள்வதல்ல, சொல்லிக்கொண்டே இருத்தல். இன்றைக்கு சில பேர் என்ன செய்றாங்க, நான் ஒரு தடவை சொல்லிவிட்டேன், அதோட என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இல்லை, லதஅமுருன்ன பில் மஅரூஃப், ஏவிக்கொண்டே இருங்கள், அவர்களை பணித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய குடும்பத்தார் சொல்லிக்கொண்டே இருங்கள். வல தன்ஹவுன்ன அனில் முன்கர், தீமையிலிருந்து அவர்களை தடுத்துக் கொண்டே இருங்கள் என்ற வாசகத்திலிருந்து என்ன தெரிகிறது? சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும் தொகையினர் பாவத்திலே விழுந்து விடுவார்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே ஈடுபட்டு விடுவார்கள். அவர்களை நீங்கள் பாவத்திலிருந்து தடுக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும் திருப்தி அடைந்து உங்களுடைய வணக்க வழிபாடுகளோடு உங்களுடைய கடமையை நிறுத்திக் கொண்டால் நீங்கள் துஆ கேட்பீர்கள், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த வாசகம் என்ன சொல்கிறது? நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் வேதனை இறக்குவான். நீங்கள் துஆ கேட்பீர்கள், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன அர்த்தம்? யாரை பார்த்து இந்த நபிமொழி சொல்லப்படுகிறது? யாரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள்? இந்த சமுதாயத்திலே யார் வணக்க வழிபாடுகளோடு, மார்க்க பற்றோடு இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் இன்னும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அஃபனுஹ்லக் வஃபீனா ஸாலிஹூன்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நிகழ்வதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய சோதனைகள், தண்டனைகள், அதாபுகளை குறித்து பேசும்போது அன்னை ஆயிஷா கேட்டார்கள், அல்லாஹ்